ஒரு காட்டில் ஒரு முயல் மற்றும் ஒரு ஆமை நல்ல நண்பர்களாக இருந்தன. இருவரும் சேர்ந்து விளையாடி பேசிக்கொண்டு மகிழ்வார்கள். ஒரு நாள் முயல் ஆமைக்கு, நீ மிகவும் மெதுவாக நடந்து கொள்கிறாய். நான் ஓடினால் எவ்வளவு வேகமாக இருப்பேன் என்று தெரியுமா என்று சிரித்தது. ஆமை அமைதியாக சிந்தித்தது. நீ மிகவும் வேகமாக ஓடுவதை நான் ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் சாமர்த்தியமும் பொறுமையும் ஒரு பெரிய பலம் என்று கூறியது. முயல் இதை கேட்டு புன்னகைத்து, நான் விரைவாக ஓட முடியும், நீ என்னை வெல்ல முடியாது என்று பெருமையாகச் சொன்னது. அதற்கு ஆமை, நாம் ஓட்டப்பந்தயம் நடத்துவோம். யார் முதல் முறையாக அந்த மரத்துக்கு போகிறாரோ அவனே வெற்றியாளர் என்று கூறியது. முயல் உடனே ஒப்புக்கொண்டு ஓட்டம் தொடங்கியது. முயல் வேகமாக ஓடி பாதியில் ஒரு மரத்தடியில் ஓய்வெடுக்க முடிவெடுத்தது. ஆமை இன்னும் வெகு தூரத்தில் இருக்கும், நான் சிறிது நேரம் உறங்கிக் கொள்ளலாம் என்று நினைத்து கொண்டது. ஆனால் ஆமை மெதுவாகவும் ஒழுங்காகவும் தொடர்ந்து சென்றது. முயல் உறங்கிக் கொண்டிருந்தபோது ஆமை அதை முந்தி சென்றது. முயல் விழித்தபோது ஆமை இலக்கை அடைந்துவிட்டது. முயல் வெட்கத்துடன், நான் என்னை மிகவும் பெருமைப்படுத்திக் கொண்டேன், ஆனால் நீ பொறுமையுடன் உன் இலக்கை அடைந்துவிட்டாய் என்று கூறியது. ஆமை புன்னகைத்து, வேகம் மட்டும் அல்ல, பொறுமையும் முக்கியம் என்று கூறியது. முயல் தவறை உணர்ந்து இனிமேல் நிதானமாக யோசிக்க வேண்டும் என்று உறுதி பூண்டது. கதை நெறி: பொறுமையும் விடாமுயற்சியும் வெற்றிக்கு முக்கியம். பெருமை கொள்ளாமல் நம் திறனை நிரூபிக்க வேண்டும்.